நான் பார்த்த நிறைய வீடியோல ஃபேஷன் டிசைனர் டெய்லர் இவங்க ரெண்டு பேருக்கான டிஃபரெண்ட்ல மேஜரா எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா டெய்லர் ஒரு படி கீழேயும் ஃபேஷன் டிசைனர் ஒரு படி மேலேயும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டெய்லர் அப்படிங்கிறவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் ஸ்டிச் பண்ணி தருவாங்க. ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிறவங்க அதுக்காக ப்ராப்பரா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. லைக் இந்த மாதிரி மேலோட்டமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம ஒரு டிஃபரன்ஸ் மக்கள்கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னா ரெண்டுலயுமே இருக்கிற குட் அண்ட் பேட் அது ரெண்டுமே நம்ம டெலிவரி பண்ணணும். ஒரு டெய்லரால ஒரு ஃபேஷன் டிசைனர் இல்லாம கண்டிப்பா அவரால் பிசினஸ் ரன் பண்ண முடியும். இன்கேஸ் பேட்டர்னே இல்லைன்னா கூட ஒரு அளவு பிளவுஸோ ஒரு அளவு சுடிதாரோ வச்சு கூட அவரால் ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதுவே ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கு, ஸ்கெச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கு, இல்லஸ்ட்ரேட் எல்லாமே பக்காவா பண்ணுவாரு. பட் ஸ்டிச்சிங்ல ஓரளவு தான் தெரியும், கொஞ்சம் நாலேஜ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு டெய்லரோட ஹெல்ப் வேணும். ஸோ ஒரு டெய்லரால கண்டிப்பா ஃபேஷன் டிசைனர் இல்லாம லீட் பண்ண முடியும். பட் ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா டெய்லரோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவை.